ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க எக்காரணம் கொண்டும் அனுமதி வழங்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம் செய்திருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் மிக விரிவான விசாரணை நடத்தியே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்றும், சென்னை உயர்நீதிமன்றத்தின் விரிவான தீர்ப்பின்படி எக்காரணம் கொண்டும் மீண்டும் ஆலையை திறக்க அனுமதிக்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதாடியிருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் மீண்டும் குழு அமைத்து ஆய்வு என்கிற பேச்சுக்கே இடமில்லை, அது தேவையற்றது என தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் பல முறை குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் ஆலைக்கு எதிரான பல அறிக்கைகளை தந்திருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கில் கூடுதல் வாதங்களை எழுத்து மூலம் தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதியும் வழங்கியிருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கின் அடுத்த விசாரணை வருகின்ற 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பால் முருகன், நீங்க கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கு இன்று 3வது நாளாக விசாரணை நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்றம் ஆலையை மூடுவதற்கான உத்தரவை பிறப்பித்திருந்தது. தமிழ்நாடு அரசு ஆலையை மூடியது சரிதான் என்கிற உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதனை எதிர்த்துதான் ஸ்டெர்லைட் நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்று தமிழ்நாடு அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் மீண்டும் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். அவருடைய வாதத்தில் முக்கியமாக ஸ்டெர்லைட் ஆலையானது தொடர்ந்து பல கட்டங்களாக விதிமுறைகளை மீறி வருகிறது. அரசு பிறப்பித்த விதிமுறைகளையும் நீதிமன்ற பிறப்பித்த உத்தரவுகளையும் தொடர்ந்து மீறி வந்துள்ளனர். அதன் அடிப்படையில் தான் ஆலை மூடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 2013ஆம் ஆண்டில் கூட இதே போன்று ஆலை மூடப்பட்டது. அப்போது அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி ஆலையை திறப்பதற்கான உத்தரவை பெற்றனர். எப்போதெல்லாம் ஆலைக்கு எதிராக அரசு நிர்வாகம் நடவடிக்கைகள் எடுக்கிறதோ அப்போதெல்லாம் நீதிமன்றங்களில் சென்று தடை ஆணை பெற்று அவர்கள் ஆலையை நடத்தி வந்திருக்கிறார்கள் என்றும் வைத்தியநாதன் தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான போது தெரிவித்தார். அது மட்டுமல்ல, தற்போதைய நிலையில் மீண்டும் ஒரு குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டிய தேவையில்லை, அதற்கான அவசியமே எழவில்லை, அதனை முழுமையாக நிராகரிப்பதாக தெரிவித்தார். ஏனென்றால் உயர்நீதிமன்றம் மிக மிக விரிவாக இந்த வழக்கை விசாரித்து ஆய்வுகளை செய்திருக்கிறது. பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆகவே சென்னை உயர்நீதிமன்றமானது ஆலையை எக்காரணம் கொண்டும் திறந்து செயல்பட அனுமதிக்க கூடாது என்று பிறப்பித்த அந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொண்டு ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும். மீண்டும் புதிய குழு அமைக்க வேண்டும் என்கிற தேவை இல்லை, அதனை முழுமையாக நிராகரிப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, தற்போதும் அந்த பகுதியில், அதாவது ஆலையை சுற்றிலும் ஆலைக்குள்ளும் ஆலைக்கு வெளியிலேயும் 11 இடங்களில் கழிவுகளை போட்டு வைத்திருக்கிறார்கள். அதனை அவர்கள் இன்னும் அகற்றவில்லை. இன்னும் தாமதித்தால் அரசு அவற்றை அகற்றிவிட்டு அதனுடைய செலவை நிர்வாகத்திடமிருந்து ஈடு செய்யும் என்கிற கருத்தையும் நீதிபதிகள் முன்பாக தமிழ்நாடு அரசு முன்வைத்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக விதிமீறல்களில் ஈடுபட்டு வரக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தை எக்காரணம் கொண்டு திறந்து செயல்பட அனுமதிக்க கூடாது. உச்சநீதிமன்றம் அதாவது உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். ஆலைக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும். எந்த வகையிலும் மீண்டும் ஒரு வாய்ப்பை ஸ்டெர்லைட் ஆலைக்கு வழங்குவது கூடாது, அதற்கான எந்த அவசியமும் இல்லை. பல கட்டங்களாக குழுக்கள் அமைத்து ஆய்வு செய்த போதும் ஆலை நிர்வாகம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த முறைகேடுகள், தொடர்ந்து மாசு ஏற்படுத்தக்கூடிய அந்த விதி மீறல்கள் ஆகவே அனைத்துமே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. ஆகவே தற்போதைய நிலையில் ஆலையை திறக்க அனுமதிக்க கூடாது என்று வாதிட்டார். வழக்கினுடைய அடுத்த கட்ட வாதம் வரும் 27ஆம் தேதி மீண்டும் நடைபெற இருக்கிறது. அசோக், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால் முருகன்.